அது ராமாபுரம் அப்படிங்கிற கிராமம். ஒரு வாரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கிற மழையில ஊர் முழுக்க எங்க பார்த்தாலும் தண்ணி தான். ஊர்ல இருக்கிற வயலெல்லாம் தண்ணியில முழுகிடுச்சு. அதையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்த விவசாயிங்க கஷ்டப்பட்டாங்க. ராமு அப்படிங்கிற அப்பாவி விவசாயியும் விளைச்சல் வீணா போச்சேன்னு சொல்லி வீட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். ஆனா அவனுடைய பொண்டாட்டியான சீதா ரொம்ப தைரியமான பொண்ணு. எந்த ஒரு பிரச்சனையுமே அவ சமாளிச்சு வந்துருவா. அந்த நேரத்திலயும் அவகிட்ட ஒரு புது யோசனை இருந்துச்சு. சீதா, அந்த கடவுளுக்கு ஏன் நம்ம மேலே இவ்வளோ கோவம்? ஒரு வாரமாக விடாமல் இப்படி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கே. என் பொழப்பு வீணாக போச்சு. 6 மாதம் கஷ்டப்பட்டு வெளியே வச்ச விளைச்சலெல்லாம் மழை தண்ணியில் வீணாக போச்சே. 6 மாதம் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே இப்படி வீணாக போகணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த கடவுளுக்கு நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசை இருக்கு போல தெரியுது. என்னங்க இது? கவலைப்பட்டா பிரச்சனையெல்லாம் சரியா போயிடுமா? நீங்க இந்த வீட்டுக்கு தலைவன். உங்க கண்ணுல கண்ணீர் வரலாமா சொல்லுங்க? அப்போ உங்களை நம்பி இருக்கிற நாங்கெல்லாம் என்ன பண்றது? பிரச்சனை மனுஷங்களுக்கு வராம யாருக்கு வரும் சொல்லுங்க? அந்த வெள்ள நீரால விளைச்சல் அடிச்சுக்கிட்டு போனது தானே நீங்க பாத்தீங்க. ஆனா அந்த வெள்ள தண்ணியில நம்ம வயலுக்கு என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்களா? அத பாத்திருந்தா நீங்க இந்த அளவுக்கு கவலைப்பட மாட்டீங்க. மழை தண்ணியில் என்ன வரும்? புழு, பூச்சி, தேள், பாம்பு, தவளையை தவிர வேறு எதுவும் வராது. உனக்கு மூளை வேலை செய்யலையா? நானே கவலையில் உக்காந்துட்ருக்கேன், நீ என்னை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? மழை தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வர அந்த குப்பையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஐயோ, எனக்கு மூளை எதுவும் கெட்டு போகல. இன்னைக்கு காலையில நம்ம வயலுக்கு நான் போனேன். வயல் முழுக்க ஆத்தோட தண்ணி நிறைஞ்சு இருந்துச்சு. அந்த தண்ணியோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான மீனுங்களும் நம்ம வயல்ல இருக்கு. இப்ப மழை கொஞ்சம் விட்டுருக்குங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஆனா மீனுங்க மட்டும் நம்ம வயல் சேத்து தண்ணியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. வலை போட்டு பிடிக்க வேண்டிய அளவுக்கு ஆழமே இல்லாம மீன் மேலேயே இருக்கு. இது நமக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டங்க. மீனா? நம்ம வயல்லையா? அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு விவசாயி, சாதாரணமான ஒரு விவசாயி. எனக்கு பூமியில் விவசாயம் பண்ண மட்டும்தான் தெரியும். இந்த மீனை வளர்க்குறது, பிடிச்சி விற்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது மீன்காரங்களோட வேலை. என்னால் இதெல்லாம் முடியாது. யாரானா பார்த்தா சிரிப்பாங்க. ஒரு விவசாயியாக இருந்துட்டு மீன் விற்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டு என்னை கிண்டல் பண்ணுவாங்க. யாரும் சிரிக்க மாட்டாங்க. பசியோட இருக்கிறவன் அவன் வயித்துக்கு சாப்பாடு போடுறது தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு கௌரவத்தை பார்க்க கூடாது. வயிறு நிறைஞ்சவன் தான் கௌரவத்தை பத்தி எல்லாம் பார்ப்பான். அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து உப்பு போட்டு நல்லா காய வச்சோம்னா அதுக்கப்புறம் அதை கருவாடா மாத்தி நம்ம கொண்டு போய் ஊருக்குள்ள விக்கலாம். அப்படி வித்தா விளைச்சல் விளைஞ்சா கிடைக்கிற லாபத்தை விட அதிகமான லாபம் கிடைக்குங்க. நான் சொல்றத கேளுங்க. சீதாவும் ராமுவும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு மீனவனான சுப்பையா வந்தான். இந்த வெள்ளத்துல ஆத்துல தண்ணி அதிகமானதுனால அவனால வலைய போட்டு மீன் பிடிக்க முடியாம பாவம் அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அண்ணே ராமையா இருக்கீங்களா அண்ணே? வீட்டில் ஏதாவது கஞ்சி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் குடிக்க கொடுங்கண்ணே. வெள்ளை நீரில் என்னோடய படகை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி குடிக்க கொஞ்சம் கஞ்சி கொடுத்தீங்கன்னா என் உயிர் பொழைச்சிக்கொண்ணே. பாத்தியா சீதா, நம்மளை விட மோசமான நிலைமையில் இருக்கான் சுப்பையா. சுப்பையா, உள்ளவா, உக்காரு. என்னடா இப்படி அழிச்சு போயிட்ட? எல்லாரும் வீட்டில் எல்லாரும் பட்னியாக தான் இருக்காங்க போல. இந்த மழை நம்மளை ரொம்ப பெரிய ஆபத்தில் தள்ளி விட்டுருச்சு. சுப்பையன பசியோட இருக்கிறவனுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுறதை விட வாழ்க்கை பூரா அவன் வயிறார சாப்பிட்றதுக்கு வழிய காட்டுறதுதான் பெரிய விஷயம். உங்களுக்கு வலைய போட்டு மீன் பிடிக்கிறது கை வந்த கலை தானே. நீங்க எங்க கூட கை கோத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது, எங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. ஆமாம் தங்கச்சி, இத்தனை வருஷமாக அந்த ஆற்றுல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கவன் நான். அந்த ஆற்றோட ஆழம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ தண்ணியில் வேகம் அதிகமாக இருக்குமா. ஆற்றுக்கு போனால் இனி உசுறு மிஞ்சாது. அதனால தான் நான் இப்படி பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஆத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையேன்னு. ஏன்னா அந்த ஆத்தோட தண்ணி மொத்தமும் எங்க வயல்ல தான் இருக்கு. ஆத்தோட தண்ணி மட்டும் வரலன்னு அது கூடவே மீனுங்களும் வந்திருக்கு. இப்போ மழையும் விட்டுருக்கு இல்லையா, அதனால வயல்ல கொஞ்சம் தண்ணி குறையுது. மீனுங்க கண்ணுக்கு நேராவே தெரியுது. நீங்க வலைய போட்டு சந்தோஷமா அந்த மீனை பிடிச்சுக்கலான்னு. உண்மையாவாம்மா? உங்கள் வயலில் மீன் இருக்கா? இது அதிசயமாக இருக்கே. இரு, நான் போய் வலையை எடுத்துகிட்டு வரேன். இன்னைக்கு வலையை போட்டு உங்கள் வயலில் மீன் பிடிச்சிடலாம். இருண்ண, அவசரப்படாத. முதல்லயே ஒப்பந்தம் போட்டுடலாம். பிடிச்ச மீனுல பாதி உனக்கு பாதி எங்களுக்கு. மீன் எங்க பூமியில இருக்கிறதுக்கு எங்களுக்கு பாதி,
கஷ்டப்பட்டு பிடிக்கிறதுனால உனக்கு பாதி பாதி பாதியா எடுத்துக்கலாம், சரியா? எனக்கு முழு சம்மதம்மா. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நினச்சா மட்டும்தான் பயமாக இருக்குது. நம்ம ஊர்க்காரங்க யார் ஆற்றுல மீன் பிடிச்சாலுமே அதை அந்த கோட்டையாக தான் வாங்குவான். அவன் என்ன விலை சொல்கிறானோ அந்த விலைக்கு தான் நம்ம விற்க முடியும். நாமளா போய் பட்டணத்தில் விற்கணும்னு நினச்சோம்னா அப்புறம் அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாமா அவன். அவனை எதிர்த்து நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கோட்டைய போடுற ரூல்ஸ் எல்லாம் ஆத்துல இருக்கிற மீனை பிடிச்சா மட்டும்தான். இந்த மீனுங்க இப்ப ஆத்துல இல்ல, எங்க வயல்ல இருக்கு. அப்ப அந்த மீனுங்க எங்களுக்கு சொந்தம். என்னோட சொந்த சொத்தை நான் எப்படி விக்கணும்னு அவரு முடிவு பண்ண முடியாது இல்லையா? அந்த கோட்டையாவ நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் முதல்ல எந்த பயமும் இல்லாம வலைய போட்டு மீனை பிடிச்சுக்கிட்டு வாங்க. சுப்பையா எழுந்திருச்சு வலைய கொண்டு வரதுக்காக போனா. அப்பதான் சீதாவோட பக்கத்து வீட்ல இருக்கிற லக்ஷ்மி அங்க வந்தா. அவளுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது, அதை எல்லார்கிட்டயும் போய் சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சீதா, உன் வீட்டுக்காரரு அந்த சுப்பையா கூட சேர்ந்து எங்கேயோ வெளியில போய்கிட்டு இருக்காரு போல. ஊர்ல எல்லாரும் எல்லாத்தையும் இழந்துட்டு கவலையா இருக்காங்க. ஆனா உன்னோட முகத்துல மட்டும் ஏதோ உற்சாகம் தெரியுது. ஏதாவது விசேஷமா? அட லக்ஷ்மியா, வா வா உக்காரு. எங்க சந்தோஷமா இருக்கோம். உயிரை காப்பாத்திக்க போராடிக்கிட்டு இருக்கோம். விளைச்சல் வீணா போச்சு. ஆனா வெள்ளத்துல வந்த மீன் இருக்கு. அந்த மீன் தான் பிடிச்சிக்கிட்டு வர சொல்லி அவரையும் சுப்பையாவையும் அனுப்பியிருக்கேன். அடடா, நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி பொண்ணுதான். ஆனா இந்த விஷயம் அந்த கோட்டையாவுக்கு தெரிஞ்சதுன்னா சும்மா விடுவானா? ஏன்னா இந்த ஊர் ஆத்துல இருக்கிற மீனெல்லாம் அவனுக்கு தானே சொந்தம். விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவன் வீடேறி வந்து சண்டை எல்லாம் போட்டுடுவான். அது உனக்கு கஷ்டமாயிடுமே. எதுக்கும் அவன்கிட்ட மாட்டிக்காம எது பண்றதா இருந்தாலும் நீ பண்ணு. கோட்டையாவுக்கு பயப்படுற காலம் எல்லாம் போயிடுச்சு. என் வயல்ல இருக்கிற மீனுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி, உன் மூலமா எனக்கு ஒரு உதவி ஆகணும். நீ ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயுமே எங்க வயல்ல ஆத்து தண்ணீரை அடிச்சுக்கிட்டு வந்த மீன் எல்லாத்துக்கும் ஏதோ சாபம் இருக்கு, அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்ல, வியாதி வரும்னு சொல்லு. அப்போ கோட்டையோட ஆட்களும் கூட எங்க வயல்கிட்ட வரவே மாட்டாங்க. திருடு போகுன்ற பயமும் இருக்காது. அட, இது நல்ல யோசனை தான் சீதா. உண்மையிலேயே ரொம்ப நல்லாதான் யோசிக்கிற. நீ கவலைப்படாத. இப்பவே ஊருக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீ சொன்னத நான் அப்படியே சொல்லிடுறேன். நாம ஒரு பொம்பளைங்க கிட்ட சொல்லிட்டா போதும், எல்லாம் சாதாரணமா நடக்கும். சரி, நான் போய் வேலைய பாக்குறேன். லக்ஷ்மி ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் இத சொன்னான். சுப்பையா ராமு 2 பேரும் சேர்ந்து ஆயிரக்கணக்குல மீனை பிடிச்சுக்கிட்டு கூடையில போட்டுக்கிட்டு அத வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்பா, சீதா, என்னால் முடியல. கையே காலு இடுப்பு எல்லாம் மொத்தமாக சேர்த்து வலிக்குது. இங்கே பாரு, எவ்வளோ மீன் நூற்றுக்கணக்கில் இருக்கும் போல தெரியுது. சுப்பையா வலை போட்டு மீன் பிடிச்சான். கூட எல்லாத்தையும் நான் தான் தூக்கிட்டு வந்தேன். ஆமாம் சீதா, என் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் இவ்வளோ மீனை என் வலையில் நான் பிடிச்சதே இல்லை. எல்லாமே பெரிய மீன் தான். அந்த கடவுளுக்கு நம்ம மேலே கருணை வந்திருக்கு போல. இப்போ இந்த மீனை என்ன பண்ணுறது? இந்த மீன் 2 நாள்லேயே கெட்டு போயிடுமே. ஊர்லேயும் இவ்வளோ மீன் யாரும் வாங்க மாட்டாங்க. பக்கத்தூருக்கு கொண்டு போகலான்னா வழியும் இல்லையே. சுப்பையண்ண, நாம பச்சை மீனை எப்படி விற்க முடியாது. அதனால அத சுத்தம் செஞ்சு உப்புல போட்டு காய வைக்கலாம். அப்போ அது கருவாடா மாறிடும். கருவாடு ரொம்ப நாளைக்கு கெடாது இல்லையா? மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா அந்த கருவாடு கொண்டு போய் நம்ம சந்தையில வித்தா பணம் கிடைக்கும். கருவாடா? இந்த மழை காலத்தில் கருவாடு எப்படி பண்ண போகிற? ஒரு வாரம் ஆச்சு ஆகாயத்தில் அந்த சூரியனை பார்த்து. துவைச்ச துணியே இன்னும் காயலையா? இதில் பச்சை மீன் கருவாடு எப்படி ஆகும்? நீ போட்ட திட்டம் எல்லாமே இப்போ தண்டமாக போச்சு. 2 நாளில் எல்லாமே கெட்டு போக போகுது. ஏங்க, அவசரப்பட்டு நீங்க கோவப்படாதீங்க. வெயில் இல்லைன்னா என்ன, அனலை நம்மளால உருவாக்க முடியாதா? நம்ம கிட்டதான் பெரிய பெரிய பானை இருக்கு இல்லையா? அந்த பானையில உப்பு தடவுன இந்த மீன் எல்லாத்தையும் வரிசையா வச்சு கீழே சின்னதா நெருப்பு எரியற மாதிரி பண்ணலாம். அப்போ அந்த புகைக்கும் அதுல இருக்கிற அனலுக்கும் மீன் மெதுவா காஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். மீன்ல இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போச்சுன்னா வெயில்ல காஞ்ச மாதிரியே மீன் காஞ்சி கருவாடாயே தயாரா இருக்கும். அடடே, இது ரொம்ப நல்ல யோசனையாச்சே. நான் இத்தனை வருஷமாக மீன் பிடிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த யோசனை வந்ததே இல்லை. மண்பானை சூட்டில் மீனை காய வைக்கிறது ரொம்ப பழமையான முறை. இப்போவே போய் ஊருக்குள்ளே மண்பானை எங்கே இருக்குன்னு பார்த்து கொண்டு வரேன். சீதா, ராமு, சுப்பையா 3 பேரும் சேர்ந்து மீனுங்களை எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு சுத்தம் செஞ்சு உப்பு போட்டு தடவி பானையில வச்சு அதை நல்லபடியா காய வச்சு கருவாடாக்குனாங்க. சுப்பையா அதுல அவனுடைய பங்கை எடுத்துக்கிட்டான். சீதா அந்த கருவாடு எல்லாத்தையுமே
கூடையில வச்சு பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த விஷயம் எப்படியோ கோட்டையாவோட காதுக்கு போச்சு. கோட்டையா ரொம்ப கோவமா ராமுவோட வீட்டுக்கு வந்தான். டேய் ராமையா, ஒழுங்கு மரியாதையா வெளியே வா. எனக்கே தெரியாம வியாபாரம் செய்ய போறியா? இந்த ஊர்ல என்னோட அனுமதி இல்லாம ஒரு புழு பூச்சி கூட வெளியே போக முடியாது. இதுல நீ என் கண்ணை மறைச்சு போயிடுவியா? அடடே, ஐயா, வாங்க ஐயா. என்னங்க ஐயா, வாசல்ல நின்று ஏதோ கோவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் தப்பு பண்ணலீங்களே. அப்புறம் எதுக்காக என் மேல உங்களுக்கு இவ்வளோ கோவம்? என்னடா, என் முன்னாடியே நடிக்கிறியா? நீ அந்த சுப்பையா வச்சு உன் வயல்ல இருக்கிற மீனெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை கருவாடா மாத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? அந்த ஆற்றுல கிடைக்கிற மீன் எல்லாமே எனக்கு தாண்டா சொந்தம். ஏன்னா அந்த ஆற்றை நான் குத்தகைக்கு எடுத்து வரி கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு 10 ரூபா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாயை மூடிக்கிட்டு உள்ளே இருக்கிற மீனெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடு. கும்பிடுறேங்க ஐயா. ஆத்துல இருக்கிற மீன் எல்லாம் உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம். ஆனா எங்க வயல்ல இருக்கிற மீன் எப்படிங்க ஐயா உங்களுக்கு சொந்தமாகும்? அது எங்களுக்கு சொந்தம். அது தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்த எங்க சொத்து. அது எதுக்கு உங்களுக்கு நாங்க சும்மா கொடுக்கணும்? உங்க மிரட்டலுக்கு பயப்படுறவங்க இங்க யாருமே இல்ல. ஓஹோ, இப்பெல்லாம் நம்ம ஊர் பொம்பளைங்க கூட என் முன்னாடி நின்று தைரியமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன சீதா, திமிரு அதிகமாக இருக்கா? அதான் சொல்கிறேன்ல, அந்த ஆற்றை குத்தகைக்கு எடுத்தது நான். அதில் இருக்கிற மீன் எல்லாமே எனக்கு சொந்தம். மரியாதையாக மீன் கொடுக்குறீங்களா? இல்லை உங்கள் வீட்டை உடச்சி போட்டு மொத்த மீனை நானே எடுத்துக்கவா? வீட்டை உடைச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான் அதிகமாகும். நீங்க தான் வியாபாரியாச்சே. கோவமா யோசிக்காம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. எங்க கிட்ட இருக்கிறதே இப்போ பச்சை மீன் இல்ல, தரமான காஞ்சி போன கருவாடு. இத பட்டணத்துல வித்தா 10 மடங்கு அதிகமா பணம் கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கு அந்த லாபம் வேணும்னா நான் ஒரு ஒப்பந்தத்துக்கு தயார். அதையும் தாண்டி நீங்க வலுக்கட்டாயப்படுத்துனீங்கன்னா இந்த மீன் எல்லாத்தையுமே நெருப்புல போட்டு கொளுத்தி வீணாக்கி போடுவ பாத்துக்கோங்க. ஒப்பந்தமா? ஒரு பொம்பளை கூட நான் ஒப்பந்தம் போடணுமா? சரி, அது என்ன ஒப்பந்தம்னு சொல்லு. உன் தைரியத்தை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. அதுக்காகவே ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறேன். எங்க கிட்ட மொத்தம் 100 கூட கருவாடு இருக்கு. அது எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுக்கறோம். ஆனா ஒரு கூடைக்கு 10 ரூபாய். அப்படி பார்த்தா 100 கூட காஞ்ச கருவாடுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க. என்ன சீதா, பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற? 10 ரூபாவா? அவன் கூடைக்கு 2 ரூபா கூட கொடுக்க மாட்டான். உசுரே எடுத்துருவான். பேசாம அவன் கேட்குற விலைக்கு கொடுத்து அனுப்பிடு சீதா. ஆமாங்கய்யா, 10 ரூபாய் தான். இது வறட்சிக்காலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட்டணத்துல ஒவ்வொரு கூட கருவாட்டையும் நீங்க 50 ரூபாய்க்கு விப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி பார்த்தா உங்களுக்கு லாபம் அதிகம். எங்களுக்கு தான் கொஞ்சம் கம்மி லாபம். ஆனாலும் அதுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன அது? சொல்லு சொல்லு. இந்த மீனை கொண்டு போய் பட்டணத்தில் விற்றா நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆட்களும் வேணும், அதே மாதிரி வண்டியும் வேணும். அந்த வண்டி உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு தெரியல. இந்த கருவாடு கூட எல்லாத்தையுமே இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சூரியன் மறையறதுக்குள்ள நீங்க வீட்ல இருந்து பட்டணத்துக்கு கொண்டு போயிடணும். ஒருவேளை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க அதை எல்லாத்தையும் பட்டணத்துக்கு கொண்டு போகலன்னா அந்த கருவாடு கூட எல்லாம் எனக்கு தான் சொந்தம். அது மட்டும் இல்ல, நீங்க கொடுத்த 1000 ரூபாயும் நான் தரமாட்டேன். இந்த ஒப்பந்தத்தை நம்ம ஊர் தலைவர் வீரையா இருக்காருல்ல, அவருக்கு முன்னாடியே வச்சு நாம போட்டுக்கலாம். சரியான பைத்தியக்கார சீதா நீ. என்கிட்ட நிறைய வண்டிங்க இருக்கு, அதே மாதிரி பலமான ஆட்களும் இருக்காங்க. நீ சொல்கிற வேலையை நாங்கள் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். நீ சொன்ன மாதிரியே தலைவர் முன்னாடி ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம். 10 ரூபான்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போகிறேன். சாயந்தரத்துக்குள்ள இந்த மீனை என்னால் கொண்டு போக முடியலன்னா அப்புறம் அந்த மீன் எல்லாத்தையுமே உங்கள்கிட்டயே கொடுத்துட்டு போயிடுறேன். ஊர் பஞ்சாயத்துல ஊரோட தலைவரான வீரையா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பூஜனுங்க எல்லாரும் கூட அங்க வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் கோட்டையாவும் அவனுடைய ஆட்களும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ராமு சீதா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஜனங்க எல்லாரும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது வீரையா பஞ்சாயத்தை தொடங்கி பேசவும் ஆரம்பிச்சாரு. என்ன கோட்டையா இது? எதுக்காக? சாதாரணமான ராமையாவோட பொண்டாட்டி சீதா கூட எதுக்கு வியாபார ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஊரே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த போட்டி ஒப்பந்தம் எல்லாம் முக்கியம்தானா? ஐயா, இந்த பொண்ணு சீதா இருக்கார்ல, அவள் ரொம்ப புத்திசாலி. என்னோட ஆற்றுல இருக்கிற மீனை பிடிச்சி அதை கருவாடாக மாற்றிக்கிட்டு இருக்கா. அதைத்தான் நான் வியாபாரம் செய்கிறதுக்காக அவகிட்ட இருந்து வாங்குறேன். கூடைக்கு 10 ரூபான்னு விலை பேசியிருக்கேன். மொத்தம் 100 கூடை இருக்குது. மொத்தமாக 1000 ரூபாய் வியாபாரம். ஆனால் இதில் நிபந்தனை என்னன்னு தெரியுமா?
ஆனால் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த மீன் எல்லாத்தையும் பட்டணத்துக்கு கொண்டு போய் ஆகணும். இல்லைன்னா இந்த மீனெல்லாம் இந்த பொண்ணுக்கு தான் சொந்தம். நான் கொடுத்த பணமும் அவங்களுக்கு தான் சொந்தம். இதுக்கு சாட்சியா நீங்கள் தான் முன்னாடி நிற்க போறீங்க. என்னம்மா சீதா இது? இந்த ஒப்பந்தம் ரொம்ப வித்தியாசமாக இருக்காம்மா. கோட்டையை கிட்ட நிறைய ஆட்களும் இருக்காங்க, அதே மாதிரி நிறைய வண்டிங்களும் இருக்கு. அவனால சுலபமாக பட்டணத்துக்கு வண்டி கொண்டு போக முடியுமே. அப்புறம் நீ தோத்துருவியாம்மா? ஐயா, எல்லாருக்கும் கும்பிடுறேங்க. பட்டணத்து விவசாயிங்க நாங்க. இந்த மாதிரி தரகர்கிட்டயும் வியாபாரிகிட்டயும் ஏமாந்து போறது எங்களுக்கு வழக்கம்தான். இவங்க பணம் கொடுக்காம எங்களை ஏமாத்துவாங்க. அதனாலதான் எங்க பாதுகாப்புக்காக தான் ஒரு நிபந்தனையை போட்டு இங்க வந்திருக்கேன். கோட்டையா இன்னைக்கு சாயந்தரம் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இருக்கிற கருவாடு எல்லாத்தையுமே பட்டணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலன்னா அந்த மீனெல்லாம் எனக்கு தான் சொந்தம். அதே மாதிரி அவர் அதுக்காக கொடுத்த 1000 ரூபாய் எனக்கு சொந்தம். அப்படி சேர்த்துட்டாருன்னா அந்த மீன் அவருக்கு சொந்தம். இது வித்தியாசமாக இருக்குன்னாலும் ரெண்டு பக்கத்தவங்களும் சேர்ந்து ஒத்துக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கோட்டையா, சரி, பணத்தை கொண்டு வந்திருக்கியா? மொத்த பணத்தையும் கொண்டு வந்திருக்கங்க ஐயா. இந்தாங்க 1000 ரூபாய். சீதா, உன் வீட்டுக்கு என் வண்டிங்க எல்லாம் வரும். கூடையோட மீனுங்களை கொண்டு வந்து வண்டியில் வச்சுக்கோ. இந்த போட்டியில் நீ தோக்கத்தான் போற. கோட்டையா 1000 ரூபாய் பணம் இருக்கிற பைய சீதா கையில வச்சான். அடே, 1000 ரூபாயா? சீதா, இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. இதில் விதை வாங்கலாம், மாடு வாங்கலாம், விவசாயம் செய்யலாம். இது வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. உண்மையான நாடகம் சாயந்தரம் தொடங்க போகுது பாருங்க. நீங்க சுப்பையாவை கூட்டிக்கிட்டு போய் கருவாடு கூட எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து வைங்க. நான் பின்னாடியே வரேன். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சு. கோட்டையா அவனுடைய ஆட்கள், அவனுடைய வண்டிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ராமுவோட வீட்டுக்கு வந்தான். ஆனா மழை பெஞ்சதுல ஊர்ல இருக்கிற எல்லா தெருவும் ஒரே சேராதான் இருந்துச்சு. கோட்டையா ராமு வீட்டுக்கு வந்ததும் சீதா அவங்கள வரவேற்றா. பாத்தியா சீதா, வண்டியெல்லாம் வந்துருச்சுல்ல. கூட எல்லாத்தையும் கொண்டு வந்து என் வண்டியில் ஏற்று பட்டணத்துக்கு கொண்டு போகிறேன். இந்த போட்டியில் நீ தோத்துட்ட. ஆ, சந்தோஷங்கய்யா. இதோ 100 கூட கருவாடு வெளியில கொண்டு வந்து வச்சிருக்கோம். உங்க வண்டியில ஏத்திக்கோங்க. நான் சொன்னபடி சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் நீங்க பட்டணத்துக்கு கொண்டு போகணும். கோட்டையோட ஆட்கள் கூட எல்லாத்தையுமே வண்டியில ஏத்தி வச்சுக்கிட்டாங்க. ஆனா கூட எடுத்துக்கிட்டு போகும்போது ஊரோட எல்லையில இருக்கிற தெருவுல அவங்க வண்டிகை எல்லாமே சேத்துல சிக்கிக்கிச்சு. மாடுங்களால அசையவும் முடியல, சக்கரமும் சேத்துல மாட்டிக்கிச்சு. ஊர்ல இருக்கிற ஆத்து தண்ணி மொத்தமா ஊருக்குள்ள வந்ததுனால தெருவுல தேங்கி நின்னு இப்ப தெருவெல்லாம் முட்டி கால அளவுக்கு சேரா இருந்துச்சு. டேய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா மாட்டை இழுக்க சொல்லுங்க. இன்னும் சூரியன் மறையறதுக்கு கொஞ்ச நேரம் தான்டா இருக்கு. அதுக்குள்ள வண்டியை பட்டணத்துக்கு கொண்டு போய் ஆகணும். இல்லை, போட்டியில் நான் தோத்து போயிடுவேன். அப்புறம் பணம் அவளுக்கு சொந்தமாயிடும்டா. ஐயா, அது முடியாதுங்க ஐயா. பார்த்தீங்கல்ல, சேரு முட்டி வரைக்கும் இல்லை, இடுப்பு வரைக்கும் இருக்கு. தெருவெல்லாம் சேராக இருக்கும்போது சாதாரணமாக நம்ம நடக்கிறதே கஷ்டம். இதில் இவ்வளோ கனத்தையும் தூக்கிக்கிட்டு மாடுங்களால் எப்படி நடக்க முடியும்? சக்கரம் சேத்துல முழுசாவே முழுகிடுச்சு. மாடுங்க கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது. அட கடவுளே, இந்த மலையும் இந்த சேரும் ரெண்டும் சேர்ந்து என்னை ஏமாத்திருச்சே. அப்படின்னா இந்த சீதாவுக்கு முன்னாடியே தெரியுமா தெருவெல்லாம் சேரா இருக்கு, வண்டி நகராது அப்படின்னு? அதை வச்சு தான் தைரியமாக ஒப்பந்தத்தை போட்டாலோ? இது எனக்கு புரியாம போச்சே. இந்த பொண்ணு என்ன நல்லா மாட்டி விட்டுட்டா. நான் கொடுத்த 1000 ரூபாயும் வீணா போச்சே. சூரியனும் மறைஞ்சிட்டான். ஒப்பந்தத்தின்படி கோட்டையவால அந்த கோடைங்களை பட்டணத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. அதனால அந்த ஒப்பந்தத்துல அவன் தோத்து போயிட்டான். மறுபடியும் அவங்க எல்லாரும் சேர்ந்து வீரையா முன்னாடி பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. என்ன கோட்டையா, வண்டியெல்லாம் அப்படியே திரும்பி வந்துருச்சு. பட்டணத்துக்கு வழி தெரியலையா, இல்லை உன் திமிரு அடங்கி போயிடுச்சா? ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. வண்டியெல்லாம் சேத்துல மாட்டிக்கிச்சு. பொருளெல்லாம் அங்கங்கே அப்படியே நின்று போயிடுச்சு. என்னோட திமிரு இந்த கிராமத்து பொண்ணோட அறிவுக்கு முன்னாடி தோத்து போயிடுச்சுங்க ஐயா. நான் தோத்து போயிட்டேங்க ஐயா. ஐயா, உங்களை ஏமாத்தணும் கஷ்டப்படுத்தணும் நான் இந்த மாதிரி ஒரு வேலையே செய்யல. இது வரைக்கும் விவசாயிகளை நீங்க மதிச்சிருக்கீங்களா? அவங்க கிட்ட இந்த விளைச்சல நியாயமான விலைக்கு வாங்கியிருக்கீங்களா? எப்பவுமே அவங்கள ஏமாத்தி தானே இருக்கீங்க. கஷ்டம் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே வலிக்கும்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் இப்படி வச்சேன். ஏழைங்களை காயப்படுத்த நினைச்சீங்கன்னா உங்க மனச நாங்க காயப்படுத்துவோம் அப்படிங்கறத இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இனிமே விவசாயிகளை மட்டமா நினைக்காதீங்க. நாங்க ஒற்றுமையா நின்னா
உங்களை எது வேணும்னாலும் பண்ண முடியும். ஆமாம் கோட்டையா, இந்த போட்டியில நீ தோத்துட்ட. அந்த மீனை சீதாக்கிட்டே கொடுத்துட்டு கிளம்பு. இனிமேலாவது மற்றவங்கள மட்டமாக நினைக்காத. சரி சீதா, என் பணமும் போச்சு, என் மானமும் போச்சு. உண்மையிலே நீ ரொம்ப புத்திசாலி தான். உன்னோட அறிவுக்கு முன்னாடி என் திமிரு வேலை செய்யல. அமைதியாக நான் இங்கிருந்து என் பாட்டுக்கு நான் கிளம்புறேன். கோட்டையா அங்கிருந்து போயிட்டான். எல்லாருமே சீதாவோட புத்திசாலித்தனத்தையும் அவருடைய திறமையையும் மனசார பாராட்டினாங்க. சீதா, யோசனை நல்லா தான் பண்ணேன். பணமும் நம்ம கிட்ட தான் இருக்கு, மீனும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனால் இந்த மீன் எல்லாத்தையும் பட்டணத்துக்கு நாம எப்படி கொண்டு போகிறது? வழியெல்லாம் சேரா இருக்கே. கொஞ்சம் விட்டா இந்த மீனெல்லாம் வீணா போயிடுமே. சுப்பையா, பட்டணத்துல பணக்காரங்க இருப்பாங்க சரிதான். ஆனா பட்டணத்துக்கு போகணும்னா சரியான தெருவும் இருக்கணும், அதே மாதிரி வண்டியும் வேணும். இதுவே நம்ம ஊர் மலையில வாழ்றாங்களே மலைவாழ் மக்கள், அவங்கள பார்க்க போயிருக்கியா? பாவம், இந்த மழை காலத்துல அவங்களுக்கு கிழங்கு காய் கூட எதுவும் கிடைக்காது. அவங்க எல்லாரும் கருவாடை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அங்க போறதுக்கு ரோடுங்க தேவையில்லை. அந்த மலை மேல தலையில கூடைய வச்சுக்கிட்டு கால்நடையா நடந்து போனாலே அவங்களுக்கு கொண்டு போய் வித்துடலாம். அடடே, ஆமா சீதா, அந்த மலையில் வாழ்கிற மக்கள் நம்மள்கிட்ட இருக்கிற இந்த மீனை வாங்கிட்டு போவாங்க. அதுக்கு பதிலாக அவங்க காட்டில் கிடைக்கிற தேன், மிளகு இது எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம மலையெல்லாம் விட்டதுக்கு அப்புறமா, தெருவெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா பட்டணத்துக்கு கொண்டு போய் அதை விற்றுக்கலாம். உண்மையிலேயே உனக்கு அறிவு அதிகம். உன்னால இன்னைக்கு நான் தப்பிச்சேன். அடி பாவி, அந்த கோட்டையாவுக்கு இத பத்தி எல்லாம் தெரியல போல தெரியுது. அதனாலதான் அவன்கிட்ட இந்த பணத்தையும் வாங்கிட்டு இந்த கருவாடை கொண்டு போய் வித்து பணமாக்கவும் போற. உன்ன மாதிரி பொண்ணு ஊருக்கு ஒண்ணு இருந்தா போதும், நாங்க யாரும் ஏமாற மாட்டோம். ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணையா இருப்பான் லக்ஷ்மி. அவரு மழையை அனுப்பி நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட இப்ப நமக்கு அதே மழை தண்ணியில வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியையும் காட்டியிருக்காரு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, பிரச்சனை வரும்போது அழக்கூடாது, பயப்படக்கூடாது. நின்னு நிதானமா யோசிச்சு அதை சரி பண்ணணும். சீதா, நீ உண்மையிலே ரொம்ப புத்திசாலி பொண்ணுதாம்மா. அது மட்டும் இல்லை, நீ தைரியமான பொண்ணு கூட. அந்த கோட்டையவை எதிர்த்து நின்று இன்னைக்கு நீ பணம் சம்பாரிச்சிருக்கன்னா நீ உண்மையிலேயே ரொம்ப தைரியமான பொண்ணு தான். என்னை மன்னிச்சிடு சீதா. பொண்ணு உனக்கு என்ன தெரியும்னு நினச்சேன். உன்னோட அறிவை நான் எப்பவுமே மட்டப்படுத்தி தான் பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு உன்னால தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்க போகுது. என்னை மன்னிச்சிடு. அடுத்த நாள் காலையில சீதா, ராமு, சுப்பையா, லக்ஷ்மி, ஊர்ல இருக்கிற நிறைய பேர் அந்த கருவாடு கூடைய தலையில வச்சுக்கிட்டு மலைக்கு மேல போய் மலைவாழ் மக்கள் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுத்த தேனு, மிளகு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மழை காலம் முடிஞ்சதும் அது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க மார்க்கெட்ல வித்து கை நிறைய பணமும் சம்பாதிச்சாங்க. ஒரு பொண்ணோட திறமை ஊருக்கே நல்லதா முடிஞ்சது. அட, இந்த புதருக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. உள்ள யாரோ மாட்டிக்கிட்டாங்க போலயே. அப்படின்னு புதருக்குள்ள பார்த்து, ஐயோ, இது ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. நல்லா வெள்ளையா ஜொலிக்குதே. பாவம், முள்ளுல மாட்டிக்கிச்சு போல. அதால வெளியில வர முடியல. ஆடு மெதுவா கத்திக்கிட்டு ரங்கையாவை பார்த்துச்சு. பயப்படாத பயப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். ரங்கையா மெதுவா அந்த முள் புதருக்குள்ள இருந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறான். இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ஆமா, உன்னோட முதலாளி யாரு? நீ எப்படி தனியா வந்து இந்த புதருக்குள்ள மாட்டிக்கிட்ட? ஆடு ரங்கையாவோட கைய நக்கிட்டு ஒரு பளபளன்னு ஜொலிக்கிற பொருளை கீழே போட்டுச்சு. அதை பார்த்து ரங்கையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அட, என்ன இது? ஏதோ கல்லு மாதிரி இருக்கு. அட, இது தங்க காசா? பளபளன்னு ஜொலிக்குது. உண்மையிலேயே இது தங்க காசு தான் போலயே. அப்போ பக்கத்து வயல்ல இருந்து ராமு, என்ன ரங்கையா அங்க தனியா பேசிக்கிட்டு இருக்க? எதனா கிடைச்சதா? ஒன்றும் இல்லை ராமு, இந்த ஆட்டுக்குட்டி புதர்ல மாட்டிக்கிச்சு. அதை காப்பாத்தின அவ்வளவுதான். அப்படியா? ஆடு அழகா இருக்கே. யாரோடது? நம்ம ஊர்ல யாருக்கிட்டையும் இப்படி ஒரு ஆட்டை பார்த்ததில்லையே. என்னமோ, இப்போதைக்கு இதை என்கிட்டயே வச்சுக்கிறேன். யாராவது தேடி வந்தா அவங்களுக்கு கொடுக்கறேன். ரங்கையா ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். ரொம்பவும் ஆர்வமா அவனுடைய மனைவியான லக்ஷ்மிய கூப்பிட்டான். என்னங்க இது? என்ன ஆடு இது? இந்த ஆடு நம்மளுடையது இல்லையே. லக்ஷ்மி, மெதுவா பேசு. இது சாதாரண ஆடு இல்ல. இன்னைக்கு இதை நான் காப்பாத்தினதுக்கு எனக்கு ஒரு தங்க காசை கொடுத்துச்சு. ஆடு தங்க காசு கொடுத்துச்சா? என்னங்க சொல்றீங்க? வெயில நின்னு உங்க மூளை கெட்டு போச்சா? ஆடு பால் கொடுக்கும், பருத்தியை கொடுக்கும், எப்படி தங்கம் கொடுக்கும்?
ஐயோ, முதல்ல நீ இதை பாரு. அப்படின்னு அவன் அந்த தங்க காசை எடுத்து காட்டினான். உண்மையிலேயே தங்க காசுதான். ஆனா ஏதிது? நீங்க எங்கிருந்தாவது திருடிக்கிட்டு வந்தீங்களா? சீச்சி, அப்படியெல்லாம் சொல்லாத. நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த ஆட்டோட வாயிலிருந்து தான் இந்த காசு விழுந்துச்சு. இந்த ஆடு கடவுளே நமக்கு அனுப்பி வச்ச வரம் லக்ஷ்மி. உண்மையாவா? அப்படின்னா நாம இந்த பழைய வீட்ல இனி இருக்க வேண்டாம், பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருந்துடலாம். இப்பவே கனவு காணாத. நாளைக்கு காலையில பார்க்கலாம். மறுபடியும் கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியாதல்ல. அடுத்த நாள் காலையில ரங்கையா எழுந்திருச்சு ஆட்டை கட்டி போட்டு இடத்துக்கு போய் பார்த்தா அங்க இன்னொரு தங்க காசு இருந்துச்சு. லக்ஷ்மி, உடனே வா. இங்க பாரு, இங்க இன்னொரு தங்க காசு இருக்கு. கடவுளே, உண்மையிலேயே இது அதிசயம்தான். இந்த ஆடு தாங்க இப்ப நமக்கு குலசாமி. ஆமா லக்ஷ்மி, இவ்வளவு நாளைக்கு அப்புறமா நாம பணக்காரங்களா வாழ போறோம். இனி நான் கூலி வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஒண்ணுங்க, இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். தெரிஞ்சா யாராவது வந்து இந்த ஆடு அவங்களுதுன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு கஷ்டம்தான். ஆமா, சரியா சொன்ன. யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். அப்புறம் இந்த தங்க காசை நம்ம ஊர்ல யாருக்கும் விற்க கூடாது. பக்கத்து ஊருக்கு போய் அங்க இந்த காசை வித்து பணமா மாத்திக்கலாம். ரங்கையா பக்கத்து ஊருக்கு போய் நகைக்கடை வியாபாரி ஒருத்தனை சந்திச்சான். வாரங்கய்யா, பார்த்து ரொம்ப நாளாச்சே. என்ன விசேஷம்? எதனா பழைய நகைய விற்க வந்தியா? இல்லங்க ஐயா, என்கிட்ட இந்த தங்க காசு இருக்கு. இந்த காசுக்கு எவ்வளவு பணம் வரும்னு சொல்லுங்களேன். இது ரொம்ப சுத்தமான தங்கம் ரங்கையா. இந்த தங்கம் உனக்கு ஏது? உங்க தாத்தா காலத்துல எதனா எடுத்து வச்சாங்களா? அது என் வயல்ல திடீர்னு ஒரு புதையல் கிடைச்சதுங்க. அதுக்குள்ளதான் இந்த தங்க காசுங்க இருந்துச்சு. மொத்தமா கொண்டு வர பயம், அதான் ஒன்று ஒன்றா கொண்டு வந்தேன். நல்ல யோகம்தான் போலையே. சரி சரி, இப்போ இந்த தங்க காசுக்கு பணம் தரேன். அடுத்த தடவை நிறைய கொண்டு வா. சரிங்க ஐயா, ஆனா இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒரு மாசம் ஆச்சு. இப்போ ரங்கையாவோட வீட்டுல நிறைய பணம் இருந்துச்சு. அவன் புது துணியெல்லாம் போட்டு நல்லா பந்தாவா இருந்தான். ஒரு நாள் பக்கத்து வீட்டு ராமு அங்க வந்தான். என்ன ரங்கையா, இப்பெல்லாம் வயலுக்கே வர்றதில்ல, வேலைக்காரங்கள வச்சிருக்க போலையே. ஆமா ராமு, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் கஷ்டப்பட முடியும்? இப்போ ஏதோ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதான் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம் ரங்கையா. ஆமா, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கு? அந்த ஆட்டுக்குட்டியை நீ பூட்டி வச்சிருக்கியாமே, வெளியில கூட விட மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் ராமு. வெளியில வெயிலா இருக்குல்ல, வெளியில வந்தா மயக்கம் போட்டு விழுந்துடும். அதனால தேவையான உணவை கொடுத்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன். சரி ரங்கையா, ஏதோ சும்மா கேட்டேன். மனுஷங்கிட்ட பணம் சேர்ந்தா அவன் பேசுற விதம் கூட மாறும்னு இப்ப எனக்கு புரியுது. பேச்சு மாறல ராமு, என் தகுதி மாறிடுச்சு இல்ல. சரி சரி, நீ போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு நாள் ராத்திரி ரங்கையா லக்ஷ்மி 2 பேரும் பணத்தை எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, இது வரைக்கும் 30 தங்க காசு கிடைச்சிருக்கு. நம்ம வீடு கட்டுறதுக்கு இது போதும் இல்லைங்களா? பத்தாது லக்ஷ்மி, இன்னும் பெரிய மாடி வீடு கட்டணும். ஊரு முழுக்க நம்மள தான் பார்க்கணும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தங்க காசு அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுமே. அதுக்குள்ள யாராவது ஆடை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்கன்னா? அதுதான் என்னோட சந்தேகமும். அந்த ஆட்டோட வயிற்றுக்குள்ள எத்தனை தங்க காசு இருக்கும்? தினமும் ஒன்று ஒன்றா கொடுக்குதே, அப்ப இன்னும் எத்தனை அதுக்குள்ள இருக்கும்? அப்படின்னா அதோட வயித்துல ஒரு பெரிய தங்க புதையலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா லக்ஷ்மி, எனக்கும் அதே தான் தோணுது. அந்த ஆட்டோட வயிற்றுக்குள்ள 100கணக்கான தங்க காசுங்க இருக்கும். அது எல்லாம் மொத்தமா எனக்கு கிடைச்சா அப்புறம் இந்த ஊருக்கே நான் ஜமீன்தாரா மாறிடுவேன். லக்ஷ்மி யோசிச்சு பார்த்து, ஒரேடியா எப்படிங்க அவ்வளவு தங்க காசை எடுக்க முடியும்? அது தினமும் நமக்கு ஒரு தங்க காசு தானே கொடுக்குது. அதோட வயத்தை கிழிச்சு பார்த்தா தெரிய போகுது. அப்ப அதுக்குள்ள இருக்கிற 100கணக்கான தங்க காசை நம்ம மொத்தமா எடுக்கலாமே. ஐயோ, அது எப்படிங்க? அது தினமும் நமக்கு தங்க காசை கொடுக்குது. உயிருள்ள ஒரு ஆடு இல்லையா அது? அதை கொன்னுடக்கூடாது இல்லையா? பைத்தியக்காரி, அதுகிட்ட இருக்கிற தங்கம் எல்லாம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? இப்படி தினமும் ஒவ்வொரு தங்க காசா கொடுக்கறதுக்கு பதிலா நாம ஒரே நாளில் மொத்த தங்க காசையும் எடுக்கலாம் இல்ல? அடுத்த நாள் காலையில ரங்கையா சோமையாவை சந்திக்கிறதுக்காக போனான். அவன் மனசுல இருக்கிற சந்தேகத்தை சொல்லி ஏதாவது தீர்வு கேட்கலாம் அப்படின்னு. சோமையான, எனக்கு ஒரு சந்தேகம். நமக்கு ஒரு புதையல் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது நல்லதா, இல்ல ஒரே நாள்ல மொத்தமா எடுக்கிறது நல்லதா? என்ன ரங்கையா, திடீர்னு வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குற? எதனா புதையல் கிடைச்சிருக்கா என்ன?
இல்லங்க ஐயா, ஒரு கதையில கேட்டேன், அதான் சந்தேகத்தை கேட்டேன். இங்க பாரு ரங்கையா, நமக்கு நல்லது நடக்கிறதே பெரிய விஷயம். அது தானா நடக்கட்டும்னு விட்டுடணும். மரத்துல இருக்கிற பழம் தானா பழுக்கட்டும்னு விட்டுடணும். உடனே வேணும்னு நினைச்சா பழம் நமக்கு கிடைக்காது, கூடவே மரமும் வீணாதான் போகும். ஆனா ஒருவேளை நமக்கு முக்கியமான தேவை இருந்துச்சுன்னா, தேவைங்கிறது வேற, பேராசைங்கிறது வேற ரங்கையா. உள்ளதை வச்சு சந்தோஷப்படலைன்னா அப்புறம் இருக்கிறதும் நம்மளுடைய கையை விட்டு போயிடும் பார்த்துக்க. எதிலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. ரங்கையா அவனுடைய மனசுக்குள்ள, ம் இந்த கிழவங்கிட்ட யோசனை கேட்க வந்தேன் பாரு, நான் எடுக்கிறது தான் முடிவு. அன்னைக்கு ராத்திரி நேரம் ரங்கையா கையில கத்தியை எடுத்தான். லக்ஷ்மி அதை பார்த்து பயந்து போயிட்டா. ஏங்க, வேணாங்க, இது பேராசை. பாவம், இத்தனை நாள நமக்கு தங்க காசு கொடுத்த உயிருள்ள ஜீவன் அது. அதை கொன்னுட்டு தங்கத்தை மொத்தமும் எடுக்கிறது தப்புங்க. சும்மா இரு லக்ஷ்மி, நீ இப்படி தான் பயந்துக்கிட்டே இருப்ப. பயந்துக்கிட்டே இருந்தா நாம காலத்துக்கும் ஏழைங்களா தான் இருந்தாகணும். இன்னைக்கு ராத்திரியே எனக்கு 2ல் 1 தெரியணும். ஆனா அது நமக்கு நல்லது கொண்டு வந்த ஒரு உயிர் இல்லையா? அதை நம்ம கஷ்டப்படுத்தினா கடவுள் அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாருங்க. அந்த கடவுள் தானே நமக்கு இந்த வரத்தை கொடுத்தது. அப்புறம் அவரு நம்மள என்ன பண்ண போறாரு? இப்பவே எல்லா தங்க காசையும் எடுத்துக்கிட்டு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம். அப்ப செஞ்ச பாவம்லாம் போயிடும். வேண்டாங்க, நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு அந்த ஆட்டை விட்டுடுங்க. இல்ல லக்ஷ்மி, ஏற்கனவே ரொம்ப தாமதமாயிடுச்சு. நாளைக்கே நம்ம ஊர்லயே பெரிய பணக்காரங்களா மாறணும். வா, அந்த ஆட்டுக்கிட்ட போவோம். ரங்கையா உடனே அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்துல போனான். அந்த ஆடு ரங்கையாவை பார்த்ததும் பாசமா அவன் பக்கத்துல வந்துச்சு. ஆனா ரங்கையாவோட கண்ணுல பேராசை மட்டும்தான் இருந்துச்சு. பாத்தியா லக்ஷ்மி, இது எவ்வளோ அமைதியா இருக்கு. இதுக்குள்ள ஒரு பெரிய புதையல் இருக்கிறது இதுக்கே தெரியாது. ஏங்க, வேணாங்க, விட்டுடுங்க. எனக்கு அந்த ஆட்டை பார்க்கும்போது பயமா இருக்குங்க. ஆனா ரங்கையா அவனுடைய பேராசையால அந்த ஆட்டை ஒரு நொடியில கொன்னு போட்டுட்டான், அந்த தங்கத்துக்காக ஆசைப்பட்டு. ஐயோ, என்ன இது? எங்கேயுமே ஒரு தங்க காசு கூட காணுமே. பாத்தீங்கல்ல, நான் தான் முதல்லயே சொன்னனே, நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்த அந்த உயிரை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. இப்ப மொத்தமா எல்லாம் போச்சா? இப்போ நமக்கு தங்க காசு யார் கொடுப்பாங்க? இல்ல இல்ல லக்ஷ்மி, உள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஐயோ, எவ்வளோ தேடியும் தங்க காசு இல்லையே. ஐயோ, தினமும் ஒரு தங்க காசை கொடுத்துச்சே. என் கையாலேயே என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய நானே கொன்னுட்டேனே. அது தெய்வம் நமக்கு கொடுத்த பரிசுங்க. அந்த பரிச நீங்க கொன்னுட்டீங்க. இனிமே அந்த ஆடும் இல்ல, தங்கமும் இல்ல. அடுத்த நாள் காலையில ரங்கைய வீட்டு திண்ணையில சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ராமும் சோமையா 2 பேருமே வந்தாங்க. என்ன ரங்கையா, எதுக்கு ரொம்ப சோகமா இருக்க? பாவம் லக்ஷ்மி கண்ணுலயும் கண்ணீர் அப்படியே இருக்கே. என்னாச்சு ரங்கையா? ஊர் எல்லையில அந்த ஆடு அப்படி விழுந்து கிடக்குது. அதுக்கு என்னப்பா ஆச்சு? சோமையா அண்ணன், என்னை மன்னிச்சிடுங்க. நான் பேராசையால என் வீட்டுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை நானே அழிச்சிட்டேன்னு. என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு ரங்கையா. அந்த ஆடு தினமும் எனக்கு ஒரு தங்க காசை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அது வயிற்றுக்குள்ள நிறைய தங்க காசு இருக்கும்னு நினைச்சு அதை வெட்டி பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு தங்க காசு கூட இல்ல. அடப்பாவி, என்ன சொல்ற? தங்க காசுக்காக அந்த ஆட்டையே கொன்னுட்டியா? உனக்கு கிடைச்ச வரத்தை இப்படி வீணாக்கிட்டியே. பாத்தியா ரங்கையா, நான் தான் நேத்தே சொன்னேன்னு, இருக்கிறத வச்சு திருப்தி அடைய தெரியாதவன் இல்லாததை நினைச்சு வருத்தப்படுவான்னு. அந்த மாதிரியே ஆயிடுச்சா? இப்ப உங்ககிட்ட இருந்ததும் போச்சு. அந்த ஆடு உயிரோடு இருந்திருந்தா தினமும் உனக்கு ஒரு தங்க காசை கொடுத்துருக்குமே. ஆமாங்க அண்ணன், என் பேராசையால நான் அந்த ஆட்டை கொன்னுட்டேன். இனி தங்கமும் கிடைக்காது, நான் நிம்மதியா இருக்க போறதும் இல்ல. மறுபடியும் பழைய மாதிரி தான் மாறியாகணும் போல. சில நாட்களுக்கு அப்புறமா ரங்கையா கிட்ட இருந்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சு. அவன் மறுபடியும் வயலுக்கு கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சான். என்ன ரங்கையா, மறுபடியும் வயலுக்கு வந்திருக்க? நீ தான் வெயில்ல கஷ்டப்பட மாட்டியே. இல்ல ராமு, நம்ம வாழ்க்கையில சுலபமா கிடைக்கிறது எதுவுமே நம்ம கிட்ட தங்காது. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது மட்டும்தான் எப்பவும் நம்ம கிட்ட தங்கும். கவலைப்படாத ரங்கையா, நீ தான் மனசு மாறிட்டியே. நீ இங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா இங்கேயே உனக்கு தங்கம் விளையும். உண்மைதான் ராமு, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப என்கிட்ட பணம் இருக்கும்போது கூட நிம்மதியா தூங்க முடியாது, பயமா இருந்துச்சு. அன்னைக்கு மதிய நேரம் லக்ஷ்மி புருஷனுக்காக சாப்பாடு கொண்டு வந்தா. ஏங்க, வாங்க,
உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். லக்ஷ்மி, வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு உழைக்கும்போது அந்த தங்க காசு கிடைச்ச சந்தோஷத்தை விட எனக்கு இங்க நிறைய சந்தோஷம் கிடைக்குது. உண்மைதாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறவன் தான் மனுஷன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே ஒரு மரத்துக்கு கீழே நின்னு இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா, மறுபடியும் அந்த ஆடு வேற யாருக்காவது கிடைக்குமா? ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆனா என்ன மாதிரி பேராசை குணம் கொண்டவங்கிட்ட அந்த ஆடு கிடைக்கவே கூடாது. உங்ககிட்ட கிடைச்சாலும் பேராசைப்படாம அந்த ஆடு கொடுக்கறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. புரியுது ரங்கையா, கஷ்டப்பட்டு உழைக்கிறது தான் நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கும். ஆமாப்பா, கஷ்டப்படாம பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் அது நம்ம விட்டுட்டு எப்ப வேணும்னாலும் போயிடும். பரவாயில்லப்பா, நீ இப்ப இந்த ஊருக்கே ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்க. உன்கிட்ட வந்திருக்கிற இந்த மாற்றத்தை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றிங்க அண்ணன். என் வாழ்க்கை இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதையில இருக்கிற நீதி, பேராசை பெருநஷ்டம். நமக்குன்னு கடவுள் கொடுக்கறத வச்சுக்கிட்டு நமக்கு வாழ தெரியல அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் கூட நம்மளால வாழ முடியாது. எப்பவுமே ஆசைப்படுறது தப்பில்ல, ஆனா பேராசைப்படுறது ரொம்ப தப்பு. அதுக்கான தண்டனைய காலம் நிச்சயமா ஒரு நாள் நமக்கு கொடுக்கும்.